இப்போ நம்ம கேர் இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாப்பாடு, தங்குற இடம், கல்வியோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ரிவ்யூ கேட்க வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய். ஹாய், உங்கள் பேர்? ஆகாஷ். நான் பிடெக் தேர்ட் இயர் ஓகே. ஏடிஎஸ் படிக்கிறேன். கும்பகோணத்துலேருந்து வந்து நான் படிக்கிறேன். நான் இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். பார்த்தீங்கன்னா காலேஜ் நல்லாயிருக்கும். சாப்பாடு, தங்குமிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லலாமா நீங்கள்? ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா மற்ற ஹாஸ்டலில் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இது ரொம்ப பெட்டராகவே தெரிஞ்சிச்சு, ஃபீல் ஆனிச்சு. அதேமாரி சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடை விட நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு போகிறத விட ஏன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா சாப்பாடும் தங்குற இடம் எல்லாமே நல்லாயிருக்கும். எப்படி இந்த காலேஜை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாமா? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிரைட் ஃபியூச்சர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் என்னை வந்து கைட் பண்ணாங்க. அப்புறம் இந்த காலேஜை வந்து அவங்க தான் ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அவங்க தான் எனக்கு இந்த சீட்டை வந்து கவர்மெண்ட் சீட்டை எடுத்து கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப்பும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் 100% லோனையுமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த காலேஜை பற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த திருச்சி ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் நம்ம காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் எதனால் அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்கிது. இப்போ லாஸ்ட்டு 2 மந்த்து கூட 23,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேர், மெகா ஜாப் ஃபேர் நடந்தது. அதில் 15,000 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க நல்ல கம்பெனியில், நல்ல பேக்கேஜில். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துட்டு தான் ஆமாம். இருக்குது. ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.